நீங்க தொலைக்காட்சியில எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு பின்னாடியே அவை குறிப்புல இருந்து நீக்குவோம் என்று சொல்வது உண்மையிலேயே ஒரு வேடிக்கையானதுதான். இப்ப என்ன ஆகுதுன்னா, பாத்ரூம்ல போய் நீ ஏன் உட்கார்ந்தேங்கிறத சட்டப்பேரவையில பேசுறது இருக்குல்ல, அது அநாகரிகத்துக்கு உச்சம். சங்கி அமைச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் விட்டதுனால அவர் ரொம்ப அதிகமான கோபத்துக்கு ஆளாயிட்டார். அவர் இல்லைங்கிறதுனால கோபம் வருதா இல்ல இருக்குங்கிறதுனால கோபம்? செங்கோட்டையை என்ன அதிமுக காரர் உலகத்துக்கே தெரியும். அதே மாதிரி பாஜக இருந்தவர் தான் நிர்மல்குமாரே. தாவேகாவை பொறுத்தவரையில எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு 4-5 பேர் திரும்ப திரும்ப பேசுவோம். வேற யாராவது அமைச்சர்கள் எழுந்து பொறுப்பான பதில்கள் சொன்னார்கள் சொல்ல முடியாது. இவங்களே துறை சார்ந்து பேசல, அவங்க வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றாங்க. அவங்ககிட்ட ஆளே இல்லைங்க. கார் கொடுத்தது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம். 234 சட்டமன்ற உறுப்பினர்களிலே 190 பேர் கோடீஸ்வரன். ஏற்கனவே பென்ஸ் கார் வச்சிருக்கிறவன், ஆடி கார் வச்சிருக்கிறவன், ஃபார்ச்சுனர் கார் வச்சிருக்கிறவனுக்கு அரசாங்கம் ஒரு கார் வாங்கி கொடுக்குதுன்னா யாரு? மக்களோட வரி பணம். விஜய் என்ன அவருடைய சம்பாத்தியத்துல தான் கொடுக்குறாரு. நீங்கள் ஸ்டாலினை மட்டும்தான் புறக்கணிக்கிறீர்கள் என்று நம்ம நினைச்சோம்னா அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் என்கிற பெயரையும் நீங்கள் நீக்குறீங்க. அப்ப நீங்க திராவிட இயக்கத்தை அழிக்க வந்த RSSின் கைக்கூலிகளா, பாஜகவின் பினாமிகளா என்கிற சந்தேகம் வருமா வராதா? நேத்தி தென் மாநில முதலமைச்சர்களோட மாநாடு, அதுல அமித்ஷா கலந்துக்கிட்டாரு. அந்த இதுல போய் அவர் பேசும்போது ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற நோக்கியான பேச்சா அவர் பேச்சு மாறுச்சு. இது எப்படி சார் பார்க்க வேண்டியது இருக்கு? அமித்ஷாவை பார்த்து வளைந்து குலைந்து இந்த ஆட்சியை உங்களுக்கு தான் அர்ப்பணிக்கிறேன் என்று வெளிப்படையாக சொல்லாதது மட்டும்தான் மிச்சம். இந்த ஆட்சி முழுக்க முழுக்க பாஜகவின் மறைமுகமான நிழல் அரசாங்கம் தான் என்பதை நேற்றைய நிகழ்வு வெட்ட வெளிச்சமாகி. இப்ப நீங்க திமுக காரன் போட்ட ரோடு, திமுக காரன் கட்டின மேம்பாலம், திமுக ஆட்சியில வந்த மெட்ரோ நிலையம், திமுக காரன் காலத்துல கொண்டு வந்த ஐடி பார்க்கு, அல்லது அண்ணா திமுக காரன் காலத்துல ஒரு 17 மருத்துவக் கல்லூரி கட்டியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இடிச்சிருக்கலாப்ப. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், ஸ்டாலினின் காலை உணவு திட்டம் கிடையாது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். முதலமைச்சர்னா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரையும் அது நினைவு கூறும். நாளைக்கு இன்னொரு முதலமைச்சர் வந்தா தனுசு முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா கூட. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ரொம்ப அதிரடியாக போயிட்டு இருக்கு. அவை குறிப்பு நீக்கம் பண்ற அதிகமானது ஆளுங்கட்சியோட தான் இருக்கு. அதுல நீங்க வரலாறு படைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு. அதே போல ஒரு கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணியிருக்காரு. நீங்க அவை குறிப்புலேருந்து நீக்கிடுறீங்க, ஆனா அது சோஷியல் மீடியாவில் ஃபுல்லாக போயிடுது, மீடியாஸ் எல்லாம் போயிடுது. இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன சார் இதை எப்படி சார் பார்க்கலாம்? என்ன பண்ண முடியும் சார் இதில்? இல்லை, நேரலைகள் இல்லாத காலத்தில், தொலைக்காட்சியிலே தொடர் ஒளிபரப்பு இல்லாத காலத்திலே அவை குறிப்பிலிருந்து நீக்குவது என்பது என்னன்னா, அது பதிவு செய்யப்பட்டதெல்லாம் புத்தகமாகவே அச்சிடப்படும். அதனால அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு தவறான வார்த்தையோ தவறான தகவலையோ சொல்லி இருந்தால் அவை குறிப்பில் ஏறாது என்று சொல்வதன் மூலமாக சபையினுடைய மாண்பு காப்பாற்றப்படும் என்பதற்காக சொல்லப்பட்டது. நீங்க தொலைக்காட்சியில எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு பின்னாடியே அவை குறிப்பில இருந்து நீக்குவோம் என்று சொல்வது உண்மையிலேயே ஒரு வேடிக்கையானதுதான். அதை அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார். அது உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப கிண்டலாக, இது சூப்பர் சிங்கர் பாடுகிற நிகழ்ச்சியா, இது ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராமா அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை, அது கிட்டத்தட்ட அது காமெடி டைம் மாதிரி ஒரு சட்டப்பேரவை பாடலாம் பாடின நிகழ்வுலாம் சட்டப்பேரவையில் நடந்திருக்குல்ல சார். அது விதிவிலக்கான விஷயம் தான். அது ஒரு முதன்மையான விஷயம் இல்லை. மக்கள் பிரச்சனைகளை, கோரிக்கைகளை எழுப்புவதற்காக தான் சட்டப்பேரவை. அது என்டர்டெயின்மெண்ட்டுக்கான இடம் இல்லை. ஆனால் என்டர்டெயின்மெண்ட்ல இருந்து ஒரு அரசாங்கம் உருவாகி விட்டது. நீங்கள் வழக்கமாக ஒரு அரசியல் கட்சி ஒரு கொள்கை கோட்பாட்டின் அடிப்படையில் ஒரு போராட்ட வடிவத்திலே இருந்து அரசியல் கட்சிகள் பிறக்கும். இப்போ நீங்கள் கடந்த கால வரலாற்றில் இருந்து பார்த்தீங்கன்னா, விடுதலை போராட்டத்திலே இருந்து ஒரு காங்கிரஸ் கட்சி உருவாகி இருக்கிறது. ஒரு மொழி போராட்டத்திலே இருந்து ஒரு திராவிட இயக்கம் உருவாகி இருக்கிறது. அப்போ விடுதலை போராட்டத்திலே வீரியம் கொண்டு எழுந்த காமராஜர் போன்ற தலைவர்களை மொழி போராட்டத்தின் வழியாக தான் தோற்கடிக்கிறார்களே தவிர, என்டர்டெயின்மெண்ட் வழியாக யாருமே ரீல்ஸ் போடுறது, இன்ஸ்டாகிராமில் சோசியல் மீடியாவில் ஆதிக்கம் செலுத்துவது, அதன் வழியாகலாம் ஒரு ஆட்சி மாற்றம் நிகழ்வது என்பதெல்லாம் இன்றைய அறிவியல் யுகத்தில் நடந்த விஷயமே தவிர, வரலாற்றிலே நம்ம பார்த்தோம்னா, அரசியல் வரலாற்றினுடைய தொலைநோக்கில் இருந்து நம்ம பார்த்தோம்னா, கடந்த கால வரலாற்றில் பார்த்தோம்னா இப்படிலாம் நடந்ததே இல்லை. அதனால அதை அவர் சுட்டி காட்டுகிறார்கள். ஏன்னா எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்து இருக்கிறாரு முதலமைச்சர் வரும்போது அப்படின்னு அறநிலையத்துறை அமைச்சர் பேசுறாரு. ஒருவருக்கு மரியாதை செய்ய வேண்டுமா செய்யக்கூடாதா என்பது அவருடைய தனிமனித விருப்பம். இப்ப நீங்க ஏதோ மன்னர் வர்றாரு, பராக் பராக், ராஜாதி ராஜ மன்னர் வர்றாரு பராக் பராக்னு சொல்லுவாங்கல்ல 23ஆம் புலிகேசி படத்துல அல்லது ராஜாக்கள் சம்பந்தப்பட்ட படத்துல, அது மாதிரிலாம் எழுந்து நின்று வணக்கம் சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. அது சபாநாயகரே சுட்டி காமிச்சாரு.
எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து நின்று வணங்க வேண்டும் என்றெல்லாம் கட்டாயம் கிடையாது. அப்ப இதெல்லாம் என்னன்னா இந்த மொக்க வாங்குறது வாங்கல, பல்பு வாங்குறது வாங்கல, அது மாதிரியான விஷயங்களே யாருன்னா அமைச்சர்களே அவங்களுக்கு அந்த சபையை எப்படி இதற்கு முன்பு அவர்கள் அந்த சபையை பார்த்ததில்லை, பழகியதில்லை, துறை சார்ந்தவர்களுக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கிறதுக்கான விஷயங்களாக மக்கள் வந்து அந்த அறியாமையை பார்க்கிறார்கள். நீங்க நேரலையில வந்து இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, நீங்கள் மக்கள் வந்து இந்த கட்சிக்காரர்கள் எவ்வளவு விஷயம் இல்லாம இருக்காங்க, அதாவது துறை சார்ந்த அறிவு இல்லாம எப்படி இருக்கிறாங்க, நிர்வாக அறிவு இல்லாம எப்படி இருக்காங்க, அனுபவம் இல்லாத இருப்பது என்பது வேறு. நீங்க இதுவரைக்கும் சட்டமன்ற வரலாற்றுல புத்தாக்க பயிற்சிங்கிற பேர்ல எம்எல்ஏக்கள் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு பயிற்சி கொடுத்ததை நம்ம பார்த்துருக்கோமா? இதெல்லாம் இந்த முறை நடந்ததே. கலைவாணர் அரங்கத்தில் வந்து புத்தாக்க பயிற்சி கொடுக்குறோம்னு அவங்க சொன்னாங்க. புத்தாக்க பயிற்சி முதலமைச்சருக்கே கொடுக்க வேண்டியிருக்கு. அவர் ஏன்னா திடீர்னு என்ன பண்றாருன்னா, நான் ஃபைல் வச்சிருக்கேன் அதை திறக்க வச்சிடாதீங்க அப்படிங்கிறாரு. எதிர்கட்சி தலைவர் திறந்து முடிஞ்சா நீங்க நிரூபிச்சுட்டு தண்டனை கொடுங்க அப்படின்னு. அதுல ஒரு பெரிய காமெடி இருக்கு. இடைத்தேர்தல் வருது, என் வாயை திறக்க வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்னன்னா, வாயை திறந்தா இடைத்தேர்தலில் நீங்க தோத்து போயிருவீங்க, ஃபைலை திறந்தா நீங்க எல்லாம் ஜெயிலுக்கு போயிருவீங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க ஜெயிலுக்கு போகக்கூடாதுங்கிறதுனால நான் ஃபைலை திறக்காம இருக்கேன், நீங்க இடைத்தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் வாயை திறக்காம இருக்கேன். அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. தந்தை பெரியார்கிட்ட ஒரு சிலர் தங்களை உயர் ஜாதியாக கருதி கொடுக்குறார்கள். அது அவங்களோட சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதுல மற்றவனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் அப்படி சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு பெரியார்ட்ட கேட்குறாங்க. பெரியார் சொல்றாரு, எல்லாரும் வசிக்கிற தெருவிலே ஒரு வீட்டில் மட்டும் ஒரு போர்டு தொங்குது, ஒரு அறிவிப்பு பலகை, இது பத்தினி வசிக்கும் வீடு அப்படின்னு போட்டா மற்ற வீட்டு நிலைமை என்ன ஆகும், மற்ற பெண்களின் நிலைமை என்ன ஆகும்? அது ஆபாசமாகி விடாதா? அப்படித்தான் தன்னை ஒருவன் உயர்சாதி என்று சொல்லிக் கொள்வதன் மூலமாக மற்றவர்களே அவன் தாழ்த்துகிறான்னு சொன்னார். அது மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்றதா நினைச்சுக்கிறீங்க, அதற்கு வேறொரு அர்த்தம் இருக்கிறது. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் நான் நினைக்கிறேன். இல்லை, இப்போ அவை குறிப்பிலேருந்து நீக்கப்படுற வார்த்தைகள்னு இருக்குல்ல. இன்னைக்கு கூட நிர்மல்குமார் பேசும்போது பாத்ரூமில் எத்தனை மணி நேரம் உட்கார்ந்துருந்தாரு அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவரை வந்து கடுமையாக தாக்குறாரு. அவரும் அதுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து ரொம்ப தரம் வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவையோட தரத்தை வந்து ரொம்ப குறைக்கிற மாதிரி. கடந்த காலங்களிலே எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த காலத்தில் இடி மழை மின்னல், ரகுமான் கான், சுப்பு, துரைமுருகன் 3 பேர் பேசினாங்கன்னா எப்படி இருக்கும்னா, ஒருத்தர் பேசினார்னா இடி இடிக்கிறது மாதிரி இருக்கும், ஒருத்தர் பேசினார்னா மின்னல் வெட்டுறது மாதிரி இருக்கும், ஒருத்தர் பேசினார்னா மழை பெய்யறது மாதிரி இருக்கும். இந்த தலைமுறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட உரையாடல்களை கேட்கிற வாய்ப்பு இப்ப இல்லை. தலை சிறந்த சொற்பொழிவாளர்கள், இலக்கிய அறிஞர்களா இருக்கிறவங்க, சட்ட மேதைகளா இருக்கிறவங்க எல்லாம் இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகி ரொம்ப சுவாரஸ்யமான பல உரையாடல்கள்லாம் நடந்திருக்கிறது. அது ரொம்ப மகத்தான விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. எப்படின்னா அது வந்து ரொம்ப நகைச்சுவையா இருந்திருக்கு அல்லது மேன்மையா இருந்திருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, பாத்ரூம்ல போய் நீ ஏன் உட்கார்ந்தேங்கிறத சட்டப்பேரவையில் பேசுறது இருக்குல்ல, அது அநாகரிகத்துக்கு உச்சம். ஆனா அவர் ஏன் அப்படி பேசுறாருன்னா, அவரை சங்கின்னு இவர் சொல்லிட்டார். சங்கி அமைச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை அவர் விட்டதுனால அவர் ரொம்ப அதிகமான கோபத்துக்கு ஆளாயிட்டார். அவர் இல்லைங்கிறதுனால கோபம் வருதா இல்லை இருக்குங்கிறதுனால கோபம்? அவரை காட்டி கொடுக்குறாருல, அவர் வந்து தன்னை தாவேக்காவா, நீங்க தாவேக்கான்னு சொல்லி கொடுக்குற யாருமே தாவேக்கால இருந்து வரல. கொஞ்சம் பேர் ரசிகர் மன்றத்துலேருந்து வந்திருக்காங்க. இப்போ நீங்க பல அமைச்சர்களுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, திமுகவினுடைய தொடக்க கால வருடம் இருக்குல்ல, அந்த கடந்த 5 ஆண்டுகளில் 1ஆம் ஆண்டுல பல நிகழ்ச்சி திமுக நடத்திய பல நிகழ்ச்சிகள்ல ஸ்டாலினை வாழ்த்தி வந்து அந்த இதெல்லாம் நடத்துவாங்கல்ல, கருத்தரங்கம், கவியரங்கம், பிறந்த நாள் விழா, அதில் ராஜ்மோகன் பேசிய ஒரு வீடியோ வந்து வளம் வருது, நீங்க பார்த்துருப்பீங்க. பல அமைச்சர்கள் அப்போ எல்லாருமே வேறு வேறு இடங்கள்ல இருந்து வந்திருக்காங்க. இப்போ செங்கோட்டையை வந்து என்ன வந்து அதிமுக காரர் உலகத்துக்கே தெரியும். அதே மாதிரி பாஜக இருந்தவர் தான் நிர்மல்குமார். ஒவ்வொருத்தரும் வேறு வேறு கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. அப்போ அந்த கட்சிக்கு இன்னும் தனியாக ஒரிஜினாலிட்டி கிடையாது. ஒருத்தர் எங்கிருந்து தொடங்குகிறார்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் கலைஞருடைய வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவருக்கு திராவிடர் கழகம், திமுக, அவ்வளோதான். நீங்கள் பெரியார் அண்ணாவை கழிச்சுட்டு அவர் வாழ்க்கையில் வேறு திசைக்கு பயணிச்சிருக்கிறாரான்னு கிடையாது. இப்போ ஜெயலலிதாவுக்கு அதிமுக மட்டும்தான். இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு சில வரலாறு இருக்கும். அவங்க ஒரே இயக்கத்தில் பயணித்திருப்பாங்க, ஒரே அரசியல் கட்சியில் பயணிச்சிருப்பாங்க அப்படின்னு சில வரலாறுகள் உண்டு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, பல கட்சிகள் மாறி மாறி பயணம் செய்கிறவர்களே நம்பகத்தன்மை இல்லாதவர்கள், ஏதோ நீங்க வந்து வேட்டி சட்டை மாத்துற மாதிரி இல்லது கட்சி. ஆனா அப்படி நம்பகத்தன்மை இல்லாதவர்னு சொல்ற செங்கோட்டையன், நிர்மல்குமார், செங்கோட்டையனாவது அதிமுகலேருந்து வந்தாரு, நிர்மல்குமார் 5-6 கட்சியை தாண்டி வந்திருக்காரு. ஆனா அவங்களும் ஜெயிச்சிருக்காங்களே.
மக்கள் அப்போ அதையும் அவங்களுக்கும் வாய்ப்பு தராங்களே. தேர்தல் அரசியலிலே வெற்றி பெறுவதற்கும் கொள்கை கோட்பாட்டுக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. கொள்கை உடையவர்கள் தான் வந்து தேர்தல் அரசியலில் வெல்ல முடியுமான்னா அப்படிலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கொள்கைக்கும் தேர்தல் வெற்றிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா ரொம்ப பெரிய வரலாற்றிலே வியப்புக்குரிய தலைவர் அப்படின்னு போற்றப்பட்ட மறைந்த தோழர் நல்லக்கண்ணு தேர்தல் அரசியலில் தோற்று போனவர். பல பேர் அப்படி உதாரணம் சொல்ல முடியும். நீங்க பெரிய போராட்ட களங்களிலே இருந்தவர்கள், இரோம் ஷர்மிளா இரும்பு பெண்மணி என்று வர்ணிக்கப்பட்டார். அவர் எலெக்ஷன்ல போய் நின்றாங்க. எந்த மக்களுக்காக போராடினாங்களோ அந்த மக்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. அணு உலை போராட்டத்துல உயிரை பணைய வைத்து போராடினாரு சுப்ப உதயகுமார். அவர் தேர்தலில் நின்றாரு. ஏதோ 2000 ஓட்டை மொத்தம் போட்டிருக்காங்க மொத்தமே. இதெல்லாம் நடந்திருக்கிறது நம்ம நாட்டில். அதனால தேர்தல் அரசியலுக்கும் கொள்கை அரசியலுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அதனாலதான் என்ன செய்வாங்கன்னா, கொள்கை பேசுறவங்க தேர்தல் அரசியலுக்கு வரமாட்டாங்க, இயக்க அரசியலோடு நின்றுவாங்க. அது காரணம் என்னன்னா, அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய நீங்க மக்களை வந்து எஜுகேட் பண்றது, பொலிட்டிக்கலா எஜுகேட் பண்றது, அரசியல் ரீதியாக தயார் பண்ணுவது அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? அது வந்து அண்ணா காலத்துல நிகழ்ந்திருக்கிறது. ஒரு சில காலகட்டத்தில் அப்படி நிகழ்ந்திருக்கிறது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ தேர்தல் அரசியல் என்பது சாதி பார்த்து ஓட்டு போடுவான், பணம் கொடுத்தா ஓட்டு போடுவான், வேண்டப்பட்டாளுக்கு ஓட்டு போடுவான். இந்த முறை அதிசயமாக ஒரு புதிய அலை வந்ததுல நல்லது தானே சார். இப்போ இந்த மாதிரி பணம் இல்லாம ஓட்டு போடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே. இல்ல, பணம் வாங்காம ஓட்டு போடுறது வரவேற்புக்குரியது. ஆனால் தகுதி மிக்கவர்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கில்லி சாமானியர்கள் தானே சார் அங்க இருக்கிறவங்களும். தாவக்கல இருக்காங்க சாமானியர்கள். விஜய் பாலாஜி, விஜய் பிரபு அப்படிலாம் சொல்றவங்க எல்லாம் மக்கள் மன்றத்துல இருக்காங்க. அவங்க கடந்த காலத்துல மக்களுக்கு பணியாற்றிய அவங்களுடைய வரலாறு என்னன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு ஒரு ஹிஸ்டரி வேணும்ல. இப்போ நீங்கள் திமுகவினுடைய தொடக்க காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து பங்கு பெற்றவர்கள், மிஸ்ஸாவில் சிறைக்கு போனவங்க, அந்த மாதிரி அவங்க பேரு முன்னாடியே பேர் எப்படி போடுவாங்கன்னா, மிஸ்ஸா ராஜேந்திரன், மிஸ்ஸா பாண்டி இப்படிலாம் பேர் போடுவாங்க. இல்லை, இப்போது சாமானியர்கள் வராங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு முன்னாடி மக்களுக்காக என்ன போராடினவங்களுக்கு வாய்ப்பு வரல அப்படிங்கிறது சொல்கிறீங்க. நிர்மல்குமார்லாம் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருந்தவர். ஆர்எஸ்எஸ் மூலயமா அந்த இயக்கத்துக்காக நிறைய போராட்டங்கள்லாம் நிறைய பண்ணி தான் வந்து. ஆர்எஸ்எஸ் என்னென்ன போராட்டம் தெரியும் சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் இந்த இந்து வழிபாட்டுக்கு இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூக்கெல்லாம் நிறைய போராடினாங்க. இது அதாவது ஆர்எஸ்எஸ் வந்து அயோத்தியில இது கட்டுறது, கோயில் கட்டுறது. ஆர்எஸ்எஸ் வந்து கலவரத்தை தூண்டுறதுக்கான வேலை செய்யறத போராட்ட கணக்கில் வச்சிடறோம். மதவாத பிரச்சனைகளை தூண்டி விடுவது என்பது சமூக. ஆனா அவங்க அதை போராட்டம் தானே கிளைம் பண்ணி. அரசியலுங்க அதுக்கு பேரு. ஒருத்தர் கூரையில தீ வைக்கிறது எப்படி போராட்ட காலத்துல சேரும்? அதெல்லாம் சேராது. ஆர்எஸ்எஸ்ங்கிறது என்ன, ஒரு உயர்ஜாதி நலனை பாதுகாப்பதற்காக, சிற்பவ பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக, சாதிய கட்டுமானம் என்பது தகர்ந்து விடாமல் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்து மதத்தை காப்பாற்ற முடியும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சனாதன அமைப்பு. அது சமத்துவத்திற்கானது அல்ல, சமூக நீதிக்கானது அல்ல, மனிதர்களை மனிதர்களாக நடத்துவதற்காக அல்ல. அந்த படிநிலையை, சாதிய படிநிலையை, தலையில பிறந்தவன் பிராமணன், தோல்ல பிறந்தவன் சத்திரியன், காலில் பிறந்தவன் வந்து வைசியன், சூத்திரன், காலில் பிறந்தவன் சூத்திரன் என்ற மார்ப, தோல்ல பிறந்தவன் வந்து வைசியன் என்று சொல்லுகிற அந்த கோட்பாட்டு. அப்போ அந்த கொள்கைப்படி மாறாம அதுல இருந்து கொள்கையில வலுவாம தானே இன்னும் நிர்மல்குமார் வந்து பயணிச்சிட்டு இருக்காரு. அப்படி இருந்தாருன்னா இப்ப தாவேகா என்பது ஒரு மதச்சார்பற்ற கட்சி என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படி ஒரு விமர்சனம் வருகிறதுல நீங்க யாரை முதன்மைப்படுத்துகிறீர்களோ அந்த கோட்பாட்டு ரீதியாக அதுல பயிற்சி பெற்றவங்க என்ன மாதிரி செயல்பாட்டுக்குரியவர்களாக இருப்பார்கள் என்கிற விமர்சனம் அதுக்குள்ள வரும்ல. அதனால அவர் சுட்டி காட்டுறாரு. அவர் அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் பேசுறாரு நிர்மல்குமாரும். நீங்க வந்து இன்ஜினியரிங் படிக்க வேணாம், போய் பிளம்பர் ஆகுங்க, எலக்ட்ரிஷியன் ஆகுங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்றாருல்ல. அதோட வழித்தோன்றலா தான் இதை பார்க்க முடியுங்க. அப்படி அந்த நீங்க ஏன் நீட் எழுதுறீங்கன்னு ஒருத்தர் கேட்கிறாருன்னா, நீட்டு வேண்டாம் என்று தமிழ்நாட்டினுடைய குரலாக ஒலித்தால் தானே அது சமூக நீதியின் குரல், சமத்துவத்தின் குரல். அதுக்கு பதிலாக நீ வந்து அவன் பக்கடா வைக்க போறியா, நீ சமோசா வைக்க போறியான்னு வட மாநிலத்தில் இருக்கிறவன் கேட்கறதுக்கும், பாஜக தலைவர்கள் கேட்பதற்கும், நீ பிளம்பர் வேலைக்கு போ அப்படின்னு சொல்றதுக்கும் ஒற்றுமை இருக்குல்ல. ரெண்டையும் பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கல, ரெண்டு ஒரு புள்ளி சந்தித்துக் கொள்கிறதுல. அதனால அவர் கோட்பாட்டு ரீதியாக எங்கிருந்து புறப்படுகிறாரோ அந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்தி விட்டார் என்கிற விமர்சனம் தவிர்க்க முடியாது. ஆனால் அவருக்கு அதிகமான முக்கியம் இப்படி இருக்குங்கிறது தாவேக்காவில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும், தாவேக்கா தலைவருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா சட்டப்பேரவையிலே அவர் அப்படி அந்த மாதிரியான டோன்லேருந்து தான் பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கான முக்கியத்துவம் வந்து அதிகமாக தாவேக்கா கொடுக்குறாங்கல்ல. ஈவன் ஊடகத்தை சந்திக்கிறதுக்கும் அதிகமான முக்கியத்துவம் வந்து நிர்மல்குமாருக்கு கொடுக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறது? தாவேக்காவை பொறுத்தவரையில் எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு 4-5 பேர் திரும்ப திரும்ப பேசுவோம். ராஜ்மோகன், ஆதவர்ஜுனா, அருண்ராஜ் ஐஆர்எஸ், இங்கே குறிப்பிடுற நிர்மல்குமார், ரமேஷ், இவங்களை கழிச்சிட்டு வேற யாராவது அமைச்சர்கள் எழுந்து பொறுப்பான பதில்கள் சொன்னார்கள்னு சொல்ல முடியாது.
இவங்களே துறை சார்ந்து பேசல. அவங்க வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றாங்க. அவங்ககிட்ட ஆளே இல்லைங்க, ஆளுமைகளே இல்லை. ஆட்கள் என்பது வேறு, ஆளுமை என்பது வேறு. நீங்க கும்பல் என்பது வேறு, கூட்டம் என்பது வேறு. கூட்டத்தை சேர்த்துட்டாங்க, கும்பலை சேர்த்துட்டாங்க, ஆட்களை சேர்த்துட்டாங்க. ஆளுமைகள் உண்டா? அறிவார்ந்த தலைமை உண்டா? அறிவார்ந்த ஆளுமை உண்டா? துறை சார்ந்த அறிவு உண்டா? பிரச்சனைகளினுடைய வேர்களை ஆராயக்கூடிய நாலேஜ் உண்டா? தீர்ப்பதற்கான வியூகம் உண்டா? இதெல்லாம் பல கேள்வி இருக்கு. அதனால ஒரு திடீர்னு ஒரு லாட்டரி சீட்டு விழுந்தது மாதிரி ஒரு அரசியல் இயக்கத்தில் நீங்க வெற்றி பெறீங்க, பதவிக்கு வர்றீங்க, அதிகாரத்துக்கு வர்றீங்கன்னா மக்களோடு நீங்கள் எந்த அளவுக்கு மக்கள் பிரச்சனையை புரிந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு பல கேள்வி இருக்கு. லாட்ரி சீட்டுன்னு சொன்னதுனால கேட்க வேண்டியதாக இருக்குது. ஆதவ அர்ஜுனா உதயநிதி திமுக சார்பாக யாருக்கும் கார் வேணாம், தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டுக்கு நிதி சுமை இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த கட்டத்தில் திமுக காரங்க எங்கள் யாருக்குமே நீங்கள் கார் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னதை அவர் விமர்சிச்சிருக்காரு ஆதவ அர்ஜுனா. இந்த மாதிரி கார் இருக்கு, உங்களுக்கு 2-3 வீடு கூட தான் இருக்குது, நீங்கள் ஆனால் ஏன் அமைச்சருக்குன்னு தனியாக கொடுத்துருக்க வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பியிருக்காரு. இல்லை, இது விதண்டாவாதமான பேச்சு. கார் கொடுத்தது என்பது ஒரு தவறான முன்னுதாரணம். 234 சட்டமன்ற உறுப்பினர்களிலே 190 பேர் கோடீஸ்வரன். எல்லாருமே வேட்புமனு தாக்கல் செய்கிற போது, அஃபிடவிட் தாக்கல் செய்கிற போது எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு எல்லாம் காமிச்சு தான் வந்திருக்காங்க. அப்போ ஏற்கனவே பென்ஸ் கார் வச்சிருக்கிறவன், ஆடி கார் வச்சிருக்கிறவன், ஃபார்ச்சுனர் கார் வச்சிருக்கிறவனுக்கு அரசாங்கம் ஒரு கார் வாங்கி கொடுக்குதுன்னா யாரு? மக்களோட வரி பணம் அது. விஜய் என்ன அவருடைய சம்பாத்தியத்துல தான் கொடுக்குறாரு, சினிமாவில் சம்பாதிச்சு நம்புறாங்களே. ஆமாங்க, அது தவறானது. அவரு அந்த அரசு பணத்துல இருந்து கொடுக்கல, எங்க பணத்துல இருந்து கொடுக்கல. கம்பெனில ஒரு படம் நல்லா ஓடுச்சுன்னா டைரக்டர் கார் வாங்கி கொடுப்பாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்ப கட்டா குஸ்தி படம் நல்லா ஓடுச்சு அப்படின்னு செல்லாங்கிற டைரக்டருக்கு விஷ்ணு விஷால் கார் வாங்கி கொடுத்தாரு. ஒரு இன்னோவா கார் ஒன்று கொடுத்தாரு. அவர் ரொம்ப நாள் கனவு, அவர் கார் கிடையாது கொடுக்குறாரு. இது இந்த சினிமா பாணியா இல்லையா? ஆமா, அப்படிதான் கேட்கறது. என்னன்னா, கார் இல்லாத எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது மிக மிக குறைவான பேர், ஒரு சிலர், விதிவிலக்கான சில பேர். நான் கடந்த காலங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கார் இல்லாம இருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். இப்பவும் இருக்காங்க. ஆனா அவங்களுமே எங்களுக்கு கார் வேணாம்னு சொல்றாங்க. இல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த அரசியல் கட்சி இருக்குல்ல, சிபிஎம் மாதிரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி, கட்சியில இருந்து ஒரு வாகனம் கொடுப்பாங்க. கட்சியில அவங்களுடைய அந்த கட்சி பணத்துல இருந்து ஒரு வாகனம் வாங்கி கொடுப்பாங்க. நீங்க மக்கள் வரி பணத்துல இருந்து கார் வாங்கக்கூடாதுங்கிறதா சரியானது. ஒருத்தர் கோரிக்கை, அவர் மத்திய அரசாங்கத்தில் அதிகாரியா இருந்திருக்கிறாரு. விசிகாவோட சட்டமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் ஏற்கனவே உயர் அதிகாரியா இருந்திருக்கிறாரு. அவருக்கு அவர் 85 லட்சம் வரைக்குமே இது காட்டியிருக்காரு, சொத்து மதிப்புலாம். 4 கார் இருக்குங்கிற மாதிரி கூட. அப்படிலாம் 4 கார் இருக்கான்னு தெரியல. அவர் பழைய கார் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. 15 வருஷம் ஆச்சு. இல்ல, அஃபிடவிட்ல இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எதுக்காக கார் வாங்கி கொடுக்கணும்? அவசியம் என்ன இருக்கு? எங்க பொதுமக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா, நீங்க சொகுசு வாழ்க்கை வாழ வந்தீங்களா? அது இன்னும் புரியவே இல்லையே. அமைச்சருக்கு இல்லை எதுக்குன்னா, அமைச்சர்ல எதுக்கு தெரியுமா? அமைச்சர் வீட்டுக்கு போனா அது பர்சனல் பிரச்சனை இல்லை. அமைச்சர் இல்லத்துக்கு போனா நம்ம மனு கொடுக்க போவோம், பிஏ இருப்பாரு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்லங்க. இப்ப நீங்க ராஜ்மோகனுக்குன்னு ஒரு வீடு இருக்கு, அமைச்சருக்கு ஒரு இல்ல இருக்கு. அமைச்சர் என்ன சொல்லுவாரு? நீங்க கிரீன்வே சாலைக்கு வந்துருங்க, மனு கொடுக்குறேன்னா இங்க பாருங்க மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. புள்ள பொண்டாட்டிலாம் இருக்கிற இடத்துக்கு வர சொல்லுவாங்க. அது தொந்தரவான இடமா மாறும்ல அவங்களுக்கு. அமைச்சருக்கு இல்லம் கொடுப்பது என்பது அது காரணம் வேற. கார் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு பெரிய தியாகிகள்லாம் யாரும் இல்லையாங்க. இது நீங்க ஏதோ புரட்சியாளர்கள்லாம் நீங்க எல்லாம் தோன்றி, சேகுவாரா, ஃபிடல் காஸ்ட்ரோலாம் நீங்க எம்எல்ஏ ஆகி ஏதோ இந்த மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக நீங்க ரொம்ப ஏழை குடிசையிலிருந்து நீங்கள் விண்மீன்களாக தோன்றிவிட்டீர்கள்னு சொல்லக்கூடிய வரலாற்றிலேயே நீங்க இருக்கீங்க. நான் கேட்கிறேன், உண்மை இல்லையே. 234 சட்டமன்ற உறுப்பினர்களே 190 பேர் கோடீஸ்வரன்னா யாரு அப்பே விட்டு காசு? அது கார் வழங்குறது யார் அப்பே விட்டு காசு? மக்கள் வரி போனா, நீங்களும் வரி கட்டுறீங்க, நானும் வரி கட்டுறேன். நேரடியாகவும் வரி கட்டுறோம், வருமான வரி. மறைமுகமாக கட்டுறான். நம்ம சீப்பு வாங்கினாலும், ஜோப்பு வாங்கினாலும், இட்லி சாப்பிட்டாலும், காபி சாப்பிட்டாலும் எல்லாத்துலேயும் வரி இருக்கு, ஜிஎஸ்டி இருக்கு. மக்கள் வரி பணம். அதை இப்படிலாம் நீங்க தவறாக பயன்படுத்தக்கூடாது. கம்யூனிஸ்ட் கார் வேணான்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு இது சொன்னால், அவங்க கூட இதை அடுத்த கேள்வியும் அவங்கள நோக்கியே போகலான் இருக்கு. இப்போ கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்காங்க. கூட்டணி வெளியிலேருந்து ஆதரவு தராங்க, தாவேகா அரசுக்கு அவங்களும் ஆதரவு தந்துட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சேர்ந்த மாணவர்களோட போராட்டங்களில் ஈடுபட்டுருவாங்க மற்ற மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்குலர் வெளியில் வருது. வெளியில் அது பிரச்சனையாகி எல்லாரும் பேசினதுக்கப்புறம் திரும்ப அந்த சர்க்குலரை வாபஸ் வாங்குறாங்க. என்ன சார் நடக்குது? எதுக்காக எஸ்எஃப்ஐ, டைஃபி, பொதுவாகவே மாணவர்களை பார்த்தா இவங்களுக்கு ஏன் இவ்வளோ அச்சம் வருது? மத்திய அரசாங்கத்தினுடைய விருப்பத்தை இவர்கள் நிறைவேற்றுகிறார். நீட்டை நாங்களும் எதிர்க்கிறோம் என்று சொன்ன தாவேகா அல்லது இந்த தாவேகா அரசு
மாணவர்கள் போராட்டத்திலே கிளர்ச்சியாக கிளம்பிய போது சாலைகள் என்பது போக்குவரத்துக்காகத்தானே தவிர போராடுவதற்கு அல்ல என்று சொன்னார்களா இல்லையா? மெரினாவை கண்காணித்தார்களா இல்லையா? மெரினாவை பூட்டி வைக்க முடியுமா? ஆனா போலீஸ் கண்காணிப்பின் வழியாக பூட்டி வைத்தார்களா இல்லையா? கல்லூரிகளிலே யாராவது போராட்டம் நடத்தினா உள்ளிருப்பு போராட்டம் நடத்திக்க, வாசல் வரைக்கும் வந்தேன்னா முட்டிக்கு முட்டி தட்டுவேன், லத்தி சார்ஜ் பண்ணுவேன்னு காவல்துறையில இருக்கக்கூடியவர்கள் மிரட்டினார்களா இல்லையா மாணவர்களை? அப்ப டெல்லியில நடந்த போராட்டத்தை மண்டையை உடைச்சாங்க, பெல்லட் குண்டுகளிலே உடம்பை துளைத்தார்கள், கண் பார்வை கூட ஒரு மாணவனுக்கு பறிபோனது. அங்கு மண்டையை உடைச்சாங்க, இங்க மண்டையை உடைக்கல. ஆனாலும் அடக்குமுறை, காவல்துறையினுடைய ஒடுக்குமுறை இங்கேயும் இருந்தது. இப்ப யாருக்காக வேலை செய்கிறார்கள்? இதான் நம்மளோட கேள்வி. காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பார்த்து பயப்படுவது யாரு? பாஜக. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய எழுச்சியின் வழியாக மிகப்பெரிய அளவிலே இந்தியா முழுக்க தேர்தல் அரசியலிலே ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது என்கிற அச்சத்தோடு தான் பாஜக இருக்கிறது. இப்ப அவர்களுக்கு யார் வழிகாட்டுகிறார்கள் என்றால், இன்றைக்கு அரசியல் அதிகாரம் பெறாமல் இருந்தாலும் தத்துவார்த்தமாக சித்தாந்த ரீதியாக அந்த போராட்ட களத்துக்கு அவர்களை வழிநடத்தக்கூடிய இடத்துல கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. நம்ம பார்த்தோம், பாலன் இல்லத்தை திறந்து விட்டார்கள், இங்க போராட்டம் நடத்திக்கனாங்க. அப்ப பாலன் இல்லம் திறக்கப்பட்ட போது கம்யூனிஸ்டுகள் அதற்கு வழிகாட்டுகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமா இருக்குல்ல. இந்தியா முழுக்கவே இடதுசாரிகள் தான் அந்த போராட்டத்தை வடிவமைக்கிறார்கள் அல்லது வழிகாட்டுகிறார்கள் என்கிற அச்சம் யாருக்கு இருக்கிறது என்றால் பாஜகவுக்கு இருக்கு. இப்போ பாஜகவுக்கு தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் கம்யூனிஸ்டுகளும் வர்க்க எதிரிகளா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரையும் வேட்டையாடுவதற்கு தாவேகா அரசு சர்க்குலர் அனுப்புறான், சுற்றறிக்கை அனுப்புறான். எங்கெல்லாம் மாணவர்கள் போராடுவதற்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த மாணவர்களை கண்காணிக்க வேண்டும் சொன்னா, மாணவர்கள் போராட்டத்தை ஒடுக்க வேண்டும் என்று சொன்னால், மாணவர் போராட்டத்தின் வழியாக தான் திராவிட இயக்கமே வந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் இல்லை என்றால், இந்திய ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் இல்லை என்றால் தமிழ்நாட்டை திராவிட இயக்கம் ஆட்சி செய்திருக்க முடியாது. அண்ணாவுக்கு அங்கே வேலையே கிடையாது. அதை விட வேடிக்கையான விஷயம் ஒன்று உண்டு. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திற்கு பெயரை நீக்குகிறார். நீங்க முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், ஸ்டாலினின் காலை உணவு திட்டம் கிடையாது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். முதலமைச்சர்னா இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சரையும் அது நினைவு கூறும். நாளைக்கு இன்னொரு முதலமைச்சர் வந்தா, தனுஷ் முதலமைச்சர் ஆயிட்டார்னா கூட தனுஷ் தான் முதலமைச்சர் அப்படின்னு நிலைமை வந்தாலும் அதுவே காலை உணவு திட்டம் வரும். இதற்காக காமராஜர் விஜய் உள்ளிட்ட தாவேக அரசுக்கு முதலமைச்சர்னு சொன்னா இன்னைக்கும் மு.க. ஸ்டாலின் முகம் தான் ஞாபகத்துக்கு வருது. சந்தேகம் உங்களுக்கு? அந்த சுவடுகளை ஏன் அழிக்க பாக்குறிய? என்ன சொல்றேன், காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் என்பதை எப்படி மறுக்க முடியாதோ, அதே போல காலை உணவு திட்டத்தை ஸ்டாலின் கொண்டு வந்தார் என்பதை எப்படி மறுப்பீங்க? இல்லாம எப்படி செய்வீங்க? அந்த நினைவை நீங்க அழிக்க முடியுமா? அம்மா உணவகம்னா யார் ஞாபகம் வரும்? ஸ்டாலின் ஞாபகம் வருமா? ஜெயலலிதா ஞாபகம் தான் வரும். அப்ப ஒரு முதலமைச்சர் கொண்டு வருகிற திட்டம், சத்துணவு திட்டம்னா யார் ஞாபகம் வரும்? எம்ஜிஆர் ஞாபகம் தான் வரும். அது எப்படி நீங்க இல்லாம செய்ய முடியும்? எப்படி சரியா இருக்க முடியும்? நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நீங்க திமுக காரன் போட்ட ரோடு, திமுக காரன் கட்டின மேம்பாலம், திமுக ஆட்சியில் வந்த மெட்ரோ நிலையம், திமுக காரன் காலத்தில் கொண்டு வந்த ஐடி பார்க்கு, அல்லது அண்ணா திமுக காரன் காலத்தில் ஒரு 17 மருத்துவக் கல்லூரி கட்டியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இடிச்சிருக்கீங்களா? அப்போ அதான் தரமட்டமாக்க போறீங்களா? இப்போ முன்னாடியெல்லாம் அந்த காலத்துலலாம் படம் எடுத்து வருவாங்கல்ல, பாண்டியர்கள் சாம்ராஜ்யம் இருக்கக்கூடாங்கிறதுக்காக பாண்டியனுடைய அரண்மனையை தரமட்டமாக்குவாங்கல்ல. சோழர்கள் படையெடுத்து விஜயநகர பேரரசு பாண்டிய மன்னன் வாழ்ந்ததற்கான அடையாளமே இல்லாமல் அரண்மனையெல்லாம் உடைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த காலத்தில். அந்த மாதிரி ஏதாவது மன்னர் பாரம்பரியமா நான் கேட்குறேன். மக்கள் வரி பணங்க எதற்காக மக்கள் மன்னிக்கிறானா? நீங்க ஓமந்தூரார் மருத்துவமனையா மாத்தினாலதான் மக்கள் மன்னிச்சான். நீங்க வேற மாளிகையா மாத்திரம் மன்னிப்பானா மக்களே? சட்டப்பேரவைக்கு கட்டப்பட்ட கட்டிடத்தை பொதுமக்களுக்கான மருத்துவத்திற்கு திறந்து விட்டனால அதை விட்டுட்டாங்க. அதுக்காக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு அடிக்கல் நட்டினார் கலைஞர். அதனால ஜெயலலிதா திறந்து வைக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? அவங்க திறந்து வச்சிருக்காங்க. நீங்க போய் பாருங்க, இன்னைக்கு 2 அடிக்கல் இருக்கு. கல்வெட்டுக்கள் 2 இருக்கும். ஒரு வாசல்ல கலைஞர் இருக்கும், இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இருக்கும். அதே தான் கிளாம்பாக்கம். அதிமுக காலத்தில் திட்டமிட்டார்கள் என்றால் ஸ்டாலின் காலத்தில் முடிவு கொண்டு வருவாங்க. அண்ணா நூற்றாண்டு நூலகம் இல்லை. அப்போ நான் என்ன சொல்றேன், திராவிட இயக்கமே இல்லை, அண்ணா வரைக்கும் நீங்க காலி பண்றீங்க. எனக்கு என்னன்னா, நீங்கள் ஸ்டாலினை மட்டும்தான் புறக்கணிக்கிறீர்கள் என்று நம்ம நினைச்சோம்னா அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் என்கிற பெயரையும் நீங்கள் நீக்கிறீங்க. அப்ப நீங்க திராவிட இயக்கத்தை அழிக்க வந்த ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலிகளா, பாஜகவின் பினாமிகளா என்கிற சந்தேகம் வருமா வராதா? கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி பாஜக சொல்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி காக்ரோச் ஜனதா பார்ட்டி, மாணவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்களை சேர்ந்த
தோழர்களாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் யாரை பார்த்து பயம் வருதுன்னா பிஜேபி தான் அவங்கள பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிறீங்க. யூனியனில் பிஜேபி பார்த்து பயப்படுற மாதிரி இவங்க இங்கே பார்த்து பயப்படுறாங்க. பயந்து தான் அந்த மாணவர்கள் போராட்டம் இதெல்லாம் வந்து கண்காணிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அவங்களோட கொள்கையோட ஒத்து போகிறாங்களே, அண்ணா பேரை எடுக்கிறதா இருக்கட்டும், அண்ணா வழி தான் எங்கள் ஆட்சி நடக்கும் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆனால் அந்த கொள்கைக்கு எதிரானதா, ஆனால் அவங்க கொள்கை எதிரின்னு சொல்கிற பாஜகவோட கொள்கைக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரியான நடவடிக்கைகள்லேயே இங்கே ஈடுபட்டு இருக்காங்களே. இல்லை, தாவேகாவுக்கு என்று என்ன கொள்கை இருக்கு? அவங்க திராவிட கொள்கை தான் சொல்றாங்க, பெரியார் சொல்லிக்கிறாங்க. அப்படி ஒரு லேபிலை ஒட்டி கொள்கிறார்களே தவிர அவர்கள் எந்த கொள்கையை இது வரைக்கும் வலியுறுத்தி அவங்க பேசியிருக்காங்க? அஞ்சலை அம்மாள் என்ன பண்ணாங்கன்னு யாருக்கா தெரியுமா? தாவேகாரனுக்கு யாருக்கா தெரியுமா? தெரியாம தான் கொள்கை தலைவராக வச்சிருக்காங்க. ஆமாங்க, நீங்க போட்டா கடைக்கு போனீங்கன்னா எல்லாரும் போட்டா வச்சிருக்கான். முத்துராமலிங்கத்தவர் போட்டா வச்சிருப்பேன், இம்மானுவேல் சேகரன் போட்டா வச்சிருப்பேன், பெரியார் போட்டா வச்சிருப்பேன், அம்பேத்கர் போட்டா வச்சிருப்பான், எல்லா போட்டா வச்சிருப்பான்ல. அக்கா போட்டா கடைக்காரன் வந்து எல்லார் கொள்கையும் பின்பற்றான்னு அர்த்தமா? அது நான் புரிகிறதுக்காக கேட்குறேன். சாமி போட்டா வைக்கிறவன் இருக்கானா இல்லையா? ஃப்ரேம் பண்ணி வைக்கிறவன் இருக்கான்ல, அவெல்லாம் அந்த சாமியை கும்பிட்றவனா? இல்லை, கிடையாதுல்ல. பூஜைக்கான பொருட்களை வந்து சில பேர் வந்து கடை நடத்துகிறான். அது இந்து சமயத்துக்கான பூஜை பொருட்களை விற்கிறவன் சில பேர் பாய் நடத்துகிறான், முஸ்லீம் நடத்துகிறான் கடையை. அவன்லாம் ஜாமி கும்பிட்டு தான் நடத்துவானா? அது மாதிரி தாங்க நீங்க போட்டா கடைக்காரனுக்கும் அந்த தத்துவத்திற்கும் சித்தாந்தத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லாத மாதிரி தான் சமூக நீதி அரசுலாம் துறைக்கு பேரெல்லாம் மாத்திருக்காங்களே. நீங்க அதை எப்படி அப்புறம் இல்லைன்னு சொல்லுங்க. அது செயல்பாடு வேணும்ல. காலி பெருங்காய டப்பாவா இருந்துகிட்டு வாசனை பலமா இருக்குங்கிற மாதிரி நீங்க எதையாவது சொல்லலாம், எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். அண்ணா பேரை நீக்கிட்டு எப்படி நீங்க திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியா இருக்க முடியும்? பெரியார் திரளுக்குள்ள போலீஸ் அனுப்புறீங்களா இல்லையா? நீட் பிரச்சார பயணத்திற்கு முறைப்படி அனுமதி வாங்கி வாகன பேரணி நடத்த போறாங்க. அவங்க ஊரா போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க. உங்களுக்கு எங்கே வலிக்குதுன்னு கேட்குறேன். ஏன் நடத்த முடியாது, ஏன் நடத்தக்கூடாது என்று காவல்துறை அனுப்புறீங்க? பெரியார் உங்களுக்கு கொள்கை வழிகாட்டி என்பது உண்மையா? சோசியக்காரன் வழிகாட்டுறங்கிறது உண்மையா? ரத்தன் டாட்டாவா யாராவது ஒரு ஆள் சொல்றீங்க, அது உண்மையா? பெரியார் உங்களுக்கு கொள்கை வழியா? ஏதாவது ஒன்று தானே உண்மையா இருக்க முடியும். ரெண்டு எப்படி உண்மையா இருக்கும்? அவங்க தான் கொள்கையிலேயே வந்து நாங்கள் வந்து கடவுள் மறுப்பை மட்டும் ஓரமாக வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் நாங்கள் உள்ள எடுத்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மிச்சத்துலாம் நீங்கள் முற்போக்காலன்னு நிரூபிச்சிட்டீங்க. இதுதானே அவங்க சொல்கிறாங்க. ஏன் கடவுள் எதுக்கு ஓரமாக தெளி வைக்கிறீங்க? அது அவங்களோட தனிப்பட்ட என்னோட இது பெரியார் நம்பிக்கை. என்ன வாக்கியா தகராறு, வரப்பு தகராறு? நீங்க தான் பெரியாரின் கோட்பாட்டின்படி கடவுள் இல்லைல்ல. ஆமா, இல்லாத கடவுள் எதுக்கு பெரியார் இருக்கிறாரு? அதுதான் லாஜிக் கேக்குறேன். இல்லாத கடவுள் எதுக்கு பெரியார் இருக்கிறாரு? எனக்கும் அவங்க லாஜிக் புரியல. அவங்க எனக்கு புரியுங்க. கடவுளின் பெயரால் நீங்கள் கல்வியை மறுத்தீர்கள். கடவுளின் பெயரால் கோவிலுக்கு பணி செய்ய வந்த பெண்களை தாசிகளாக்கினீர்கள். கடவுளின் பெயரால் பெண்களுக்கு சொத்தை மறுத்தீர்கள். கடவுளின் பெயரால சாதியை நியாயப்படுத்துனீங்க. நீங்க பண்ண எல்லா அயோக்கியத்தனத்தையும் கடவுளின் பெயரால் செஞ்சதுனால நாங்க கடவுள் இல்லைன்னு சொன்னோம்னு பெரியார் சொன்னாரு. கடவுளுக்கு அவருக்கு தனிப்பட்ட தகராறு கிடையாது. இல்ல, எனக்கு அது புரியும். நீ வந்து கடவுளை கழிச்சிட்டு பெரியார பாக்குறேன்னு சொல்றது மூலமாக நீ ஒரு மோசடி கும்பல். தாவேகா என்றால் ஒரு மோசடி கும்பல், கொள்கையற்ற ஒரு கூட்டம் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ சட்டப்பேரவையில வந்து ஒரு தனி தீர்மானம் வந்து நிறைவேற்றினாங்க. டீலிமிட்டேஷன் வந்து நாங்கள் ஆதரிக்கல, அதை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. இப்போ 534 இருக்குன்னா அதிலே ஃப்ரீஸ் பண்ணுங்க. நேற்று வந்து தென் மாநில முதலமைச்சர்களோட மாநாடு நடைபெற்று அதில் அமித்ஷா வந்து கலந்துக்கிட்டாரு. அந்த இதில் போய் ஒரு பேசும்போது ஃப்ரீஸ் பண்ணுறதை பற்றின எந்த இதுவுமே இல்லாமல் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத நோக்கியான பேச்சாக ஒரு பேச்சு மாறுச்சு. இது எப்படி சார் பார்க்க வேண்டியது இருக்குது? சட்டப்பேரவையில் ஒன்று பேசுகிறாங்க, அப்படியே போயிட்டு அமித்ஷா வரும்போது இன்னொன்று பேசுகிறாரு. இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது? அமித்ஷாவினுடைய மனம் கோணாமல் பாஜகவோடு இணக்கமாக போவதற்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து வரக்கூடிய உத்தரவை அப்படியே நிறைவேற்றி தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு தள்ளுகிற போது அவர்களுக்கு எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகத்திற்கு வேந்தராக தமிழ்நாட்டின் முதலமைச்சரே இருக்கலாம் என்று கோர்ட்ல வாதாடி நீதிமன்றத்திலே ஆணை பெற்றதற்கு பின்பும் கூட ஆளுநர் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆளுநர் வந்து RSSக்கு அடியால் வேலை பார்ப்பதற்கு, அவர் பல ரூல்ஸை வந்து பல செயல் திட்டங்களை வலியுறுத்துவதற்கு பாதை திறந்து விட்டதன் வழியாக தமிழ்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு தள்ளியதன் வழியாக இந்த ஆட்சி யாருக்கானது என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. அதனால அமித்ஷாவை பார்த்து பயப்படுறாரு. அமித்ஷாவை பார்த்து வளைந்து குலைந்து இந்த ஆட்சியை உங்களுக்கு தான் அர்ப்பணிக்கிறேன் என்று வெளிப்படையாக சொல்லாதது மட்டும்தான் மிச்சம். இந்த ஆட்சி முழுக்க முழுக்க பாஜகவின் மறைமுகமான நிழல் அரசாங்கம் தான் என்பதை நேற்றைய நிகழ்வு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. சரி சார், இவ்வளோ நேரம் உங்களோட கருத்துக்களை வந்து எங்களுக்கு பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்.